தினமொரு வசனம். எபிரேயர் 4வது அதிகாரம் 12வது வசனம். தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. விளக்கம். வேதாகமத்தில் உள்ள ஆயிரக்கணக்கான வசனங்களில் உங்களுக்கு அதிகமாக பிடித்த வசனம் எது? அந்த வசனம் மற்றொருவருடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை உண்டாக்கும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? உலகத்தில் ஒரு குறிப்பிடத்தக்க தாக்கத்தை உண்டாக்குவதற்காக தேவன் குறிப்பிட்ட சில வசனங்களை பயன்படுத்துகிறார். உதாரணமாக, இரட்சண்ய யாத்திரை என்ற புத்தகத்தை எழுதிய ஜான் பனியன் யோவான் 6:37 வசனத்தை பிரசங்கித்ததன் மூலம் ஆயிரக்கணக்கான மக்களின் வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தினார். பிதாவானவர் எனக்கு கொடுக்கிற யாவும் என்னிடத்தில் வரும், என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை என்று யோவான் 6:37 கூறுகிறது. பிரபல சீர்திருத்தவாதியான மார்ட்டின் லூதர் விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்ற ரோமர் 1:17 வசனத்தின் ஆழமான கருத்தை உணர்ந்ததன் காரணமாக அவர் சபையின் சரித்திரத்தை மாற்றி அமைத்தார். மிஷனரியான வில்லியம் கேரி உன் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு என்ற ஏசாயா 54:2 வசனத்தினால் தொடப்பட்ட போது இந்தியாவிற்கு சுவிசேஷத்தை அறிவித்தார். ஒரு வாலிபனாக என்னுடைய முதல் வெளிநாட்டு மிஷனரி பயணத்தை நான் துவங்கிய போது எரேமியா 33:3 வசனத்தினால் நான் அசைக்கப்பட்டேன், ஊக்குவிக்கப்பட்டேன், ஆறுதல் அடைந்தேன். தேவன் தம்மை நோக்கி கூப்பிடும்படி எனக்கு நினைப்பூட்டுவதற்காக இந்த வசனத்தை பயன்படுத்தினார். ஏனென்றால் அவர் பெரிய காரியங்களை எனக்காக செய்வதற்கு சித்தமுடையவராயிருந்தார். ஒருவேளை வேதாகமத்தில் உள்ள ஒரு குறிப்பிட்ட வசனம் ஒரு விசேஷித்த முறையில் உங்களுடைய இருதயத்தை அசைத்திருக்க கூடும். அந்த சத்தியத்தை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் தேவனுடைய வார்த்தை எப்போதும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. ஜெபம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் தேவ ஐக்கியத்தில் நிலைத்து இருப்பவராகவும் சரியான வழியில் நடப்பவர்களாகவும் வேதத்தை பின்பற்றுபவர்களாகவும் வாழ கிருபை பாராட்டும். ஆமென்.